வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ பூண்டு காரக்குழம்பும் கொத்தவரங்காய் பொரியலும் செய்யலாம். பொரியல் செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட பொடி பொடியாக நறுக்கின கொத்தவரங்காய் 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக பச்சைப்பயிறு எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அந்த பச்சைப்பயிரையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூண்டு காரக்குழம்பு செஞ்சுக்கலாம். நான் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயமும் போட்டு ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டு பொரிய விட்டுடுறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 20-25 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு கலந்து விடும்போது நல்லா நமக்கு மசிஞ்சு கிடைக்கும் இந்த தக்காளி எல்லாம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த மாதிரி கொதிக்க வச்ச பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பூண்டு காரக்குழம்பு கொத்தவரங்காய் பொரியல். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மாம்பழமும் தயிரும் வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.